தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினக்கான அதிகபட்ச வெப்பநிலை 16ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 16ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16ஆம் தேதி வரை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி வரை அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நீலகிரி மாவட்டம் தேவாலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி, சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், கடலூர் மாவட்டம் வேப்பூர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் ராயபுரம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவிக நகர், சென்னை மாவட்டம் பெரம்பூர், சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் மலர் காலனி, நீலகிரி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் மதுரவாயல், சென்னை மாவட்டம் அண்ணா நகர், சென்னை மாவட்டம் வானகரம், சென்னை மாவட்டம் முகலிவாக்கம், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ், தென் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ், வட தமிழக கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 32 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 18 முதல் 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.